வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இயேசு மாதிரி ஆயிடுவீங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அடிமையின் சாயல் கிடையாது. யாருடைய சாயல்? எல்லாம் சொல்லுங்க, குமாரனுடைய சாயல். ஆமே. அப்பனா கடவுளுடைய அடியா என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நல்ல குமாரன் இருந்தார். இது மாதிரியே நிறைய புள்ள வேணும்னு அவருக்கு ஆசை. இதே மாதிரியே இயேசு மாதிரி எனக்கு நிறைய பிள்ளை வேணும். இப்போ உங்களெல்லாம் அவர் கொண்டு வந்தவருடைய நோக்கம் பார்த்தா எங்க பார்த்தாலும் இயேசுவே தெரியுது. ஆமே. அவர் சாயல எங்கேயும் என்னால பார்க்க முடியுது. அதுக்காக உங்களை என்ன பண்ணிருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறாரா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இது நம்ம படிப்போம். நமக்கு ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் இருக்கும்போது இது சொல்லுவோம். எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நன்மையா மாத்திடுவார், நன்மைக்கு ஏதுவா. ஆனா அந்த நன்மைக்கு ஏதுவான்றது எதனோட இணைக்கப்படுறது தெரியுமா? உங்க வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இயேசு மாதிரி ஆயிடுவீங்க. It leads, it convert to image of Christ, the image of his son. அம்புட்டும் உங்களை காலி பண்ற மாதிரி பிசாசு அனுப்புனா கூட அது உங்களுக்கு ஜோலி பண்ணுது. ஆமே. பிரச்சனைகள் உங்களை காலி பண்ண அல்ல, உங்களுக்கு ஜோலி பண்றதுக்கு. அது என்ன வேலை பார்க்குதுன்னா அப்படியே சேஃப்லாம் பண்ணி உங்களை அவர் மாதிரியே, ஆமே, பார்த்தா இயேசு மாதிரியே அவர் சாயலுக்கு ஒப்பார். ஆமே.